வணக்கம். இன்னைக்கு நாம அகத்திய மாமுனியோட காலத்தால் அழியாத போதனைகளை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க இந்த அற்புதமான பயணத்தை ஆரம்பிக்கலாம். முதல்ல அகத்தியரோட இந்த சக்தி வாய்ந்த வாக்குறுதியிலிருந்து ஆரம்பிக்கலாம். அவரோட எல்லா வழிகாட்டுதலுக்கும் இதுதான் அச்சாணினே சொல்லலாம். அப்போ நமக்கு பாதுகாப்பும் ஞானமும் தர்றேன்னு சொல்ற அந்த வழிகாட்டி யாரு? வாங்க அவரை பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கலாம். பல 100 வருஷங்களா வாழ்க்கையோட அர்த்தத்தை தேடுறவங்களுக்கு அகத்தியரோட வார்த்தைகள் ஒரு கலங்கரை விளக்கமா தான் இருந்திருக்கு. அகத்தியர் ஒரு ஆழமான தத்துவத்தை சொல்றாரு. நம்மளோட உள்மன பயணம் வெளியில நாம செய்யற செயல்கள்ல இருந்து தான் தொடங்குதுங்கிறாரு. வாங்க அத பத்தி விரிவாக பார்க்கலாம். அவரு நம்மளோட மனப்பான்மைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறாரு. அதாவது நல்ல எண்ணங்களோட சேர்ந்து நல்ல செயல்களையும் செய்யும்போது நம்மளோட துக்கங்கள் கூட சந்தோஷமா மாறும்னு சொல்றாரு. அவரோட போதனைகளோட ஆணிவேரே இந்த புண்ணியம்ங்கிற வார்த்தை தான். சிம்பிளா சொல்லணும்னா, எந்த ஒரு சுயநலமும் இல்லாம மத்த உயிர்கள் கிட்ட கருணையா நடந்துக்கிறது தான் உண்மையான புண்ணியம். குறிப்பா வாயில்லாத ஜீவன்களான விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் சாப்பாடும் தண்ணியும் வைக்கிறது ஒரு பெரிய ஆன்மீக பயிற்சின்னு சொல்றாரு. இப்படி செய்யறது அலைப்பாயிர ஆன்மாக்களுக்கு அமைதியே கொடுக்குமாம். சரி, நல்ல செயல்களை பத்தி பார்த்தாச்சு. அடுத்து சில குறிப்பிட்ட சடங்குகள் மூலமா எப்படி நம்ம பக்தியை ஒருமுகப்படுத்தி இறையருளை பெறலான்னு பார்க்கலாம் வாங்க. வாழ்க்கையில நிறைய தடைகளை சந்திக்கிறவங்களுக்காக அகத்தியர் ஒரு தெளிவான வழியை காட்டுறாரு. இதை சரியா செஞ்சா அதி அற்புதங்கள் நிகழும்னு அவரே வாக்குறுதி தர்றாரு. அது மட்டும் இல்ல, நவகிரக தீபம் ஏத்துறதையும் அவர் வலியுறுத்துறாரு. ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது ஏதோ பிரச்சனை வந்தா செய்யற பரிகாரமா மட்டும் பார்க்காம மாசம் எல்லாரும் செய்ய வேண்டிய ஒரு கடமை மாதிரி அவர் சொல்றாரு. இப்ப நம்ம பார்க்க போறதுதான் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயம். வெளியில செய்யற சடங்குகளை விட நம்ம மனசுக்குள்ள இருக்கிற சக்தி எவ்வளவு பெரியதுன்னு அகத்தியர் சொல்றாரு. உண்மையான வழிபாட்டு பீடம் எது? அவர் நம்ம கிட்ட ஒரு முக்கியமான கேள்வியை கேட்கிறாரு. கோயிலையும் சிலைகளையும் தாண்டி தெய்வம் உண்மையிலே எங்க இருக்கு? இதுக்கு அவரே ஒரு அற்புதமான பதிலையும் சொல்றாரு பாருங்க. கடவுள் வேற எங்கேயும் இல்ல, நம்ம புருவ மத்தியில தான் இருக்காரு. ஆனா இதை யாரும் உணர்றதில்ல. நம்ம செயல்களுக்கு ஏத்த மாதிரி தான் அந்த தெய்வம் நமக்குள்ள ஆடுன்னு சொல்றாரு. எவ்வளோ ஆழமான உண்மை. அதனால எப்போவாவது சாமியை கும்பிடும்போது மட்டும் நினைக்காம எல்லா நேரமும் நம்ம மனசுல தெய்வ சிந்தனை இருந்தா நம்ம வாழ்க்கையும் நம்ம குடும்பமும் தானா உயரும். இதுதான் இதோட சாராம்சம். இப்போ நாம ஆரம்பத்துல பார்த்த அதே வாக்குறுதிக்கு திரும்ப வருவோம். ஆனா இப்போ அதோட அர்த்தம் நமக்கு இன்னும் ஆழமா புரியும்னு நினைக்கிறேன். அகத்தியர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, அவரோட பாதுகாப்புங்கிறது ஒரு புனிதமான ஒப்பந்தம் மாதிரி. யாரு உண்மையா அவரோட வழியில நடக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அது கிடைக்கும். அவரோட பேரை சொல்லி மத்தவங்களை ஏமாத்துறவங்களுக்கு அது கிடைக்கவே கிடைக்காது. கடைசியா அகத்தியரோட இந்த வார்த்தைகளோட முடிச்சுக்கலாம். யாரு தூய்மையான மனசோட இந்த வழியில நடக்கிறாங்களோ அவங்க எதிர்பார்க்கிற எல்லாத்தையும் சித்தர்களாகிய நாங்க நிறைவேற்றுவோம். அப்போ உங்களுக்கு எல்லாம் புரியும்னு ஒரு வாக்குறுதி கொடுக்கறாங்க.